Hi viewers, welcome back to my channel. நான் உங்கள் வித்யா ருத்ரன். இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் அது எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். அன்கண்டிஷனல் லவ், அதாவது நிபந்தனையற்ற அன்பு. ஆனால் நான் கொடுத்துருக்குற ஹெடிங் நிபந்தனையற்ற அன்பும் இறைவனின் நெருக்கமும். ஏனெண்டா ரெண்டுக்கும் ரொம்ப நல்லாவே பொருத்தம். அன்கண்டிஷனல் லவ்ன்றது இந்த யூனிவர்ஸை எங்களோட எங்கள்கிட்ட காட்டுற விஷயம் அப்படியே சொல்லலாம். மனுஷங்கள் காட்டுறாங்களோ இல்லையோ, அண்ட சராசரமுமே எங்கள்கிட்ட அந்த விஷயத்தை தான் காட்டும். நிபந்தனை இல்லாமல் எந்த விஷயத்தையும் செய்யும். இறைவன், யூனிவர்ஸ், நீங்கள் எப்படி வேணுமானாலும் யோசிச்சு கொள்ளுங்கள். பட் இதான் உண்மை. ஏனெண்டா மனிதர்கள்ட்ட அது ஒரு சில பேர்கிட்ட தான் அந்த மாதிரி விஷயங்களை பார்க்கலாம். எல்லார்ட்டையுமே அதை பார்க்க முடியாது. ஆனால் அந்த தன்மையை எங்களுக்குள்ளே வளர்த்து கொள்ளணும். ஸோ அது சம்மந்தப்பட்ட விஷயந்தான் இன்றைக்கு நான் டாபிக் எடுத்துருக்குறேன். நான் எடுக்கிறேன் இல்லை, எனக்கு என்னோடய இறைவன் மைண்டுக்குள்ளே கொடுக்குற விஷயம் மட்டும்தான் நான் யோசிப்பேன். ஸோ நிபந்தனையற்ற அன்பு, அதை பற்றிய விளக்கம் பார்ப்போம். அன்கண்டிஷனல் லவ், சக மனிதர்களோட நம்ம யோசிக்கிற விஷயம் நிபந்தனை இல்லாத அன்பு. ஏன்னா கண்டிஷனல் லவ் என்ற விஷயந்தான் நம்ம கூடுதலாக பார்ப்போம். ஆனால் அது எங்களுக்கு தெரியாமலே பார்ப்போம். உறவுகள் என்ற விஷயத்தில் என்னென்று கண்டிஷனல் லவ் இருக்குமென்று நீங்கள் யோசிக்கலாம். ஆனால் கண்டிஷனல் லவ் தான் அங்கே இருக்கும். ஏதோ ஒரு கட்டத்தில் அது கண்டிஷனல் லவ்வாக மாறும். அது எங்களுக்கே விளங்காது. ஏதோ ஒரு விஷயத்தை எதிர்பார்த்து தான் அந்த உறவுகள் இருக்குது. அதுதான் உலகியலில் இருக்கிற உறவுகள். ஆனால் அதுலேயும் சில உறவுகள் நிபந்தனை இல்லாத அன்கண்டிஷனல் லவ்வை வெளிப்படுத்துவாங்க. அது சாதாரண உயிர்களாக இருக்க வாய்ப்பில்லை. ஏனென்றால் லௌகீக வாழ்க்கைக்குள்ளே இருக்கிறவங்க கூடுதலாக கண்டிஷனல் லவ் தான் நாங்கள் வெளிப்படுத்துவாங்க. ஏதோ உண்டு, ஒவ்வொரு உயிரும். இப்போ மனிதர்கள் மட்டும் இல்லையே, மிருகங்கள், பறவைகள், பூச்சி இனங்கள் என்று உலகத்தில் இருக்கிற சகல ஜீவராசிகளும் ஏதோ ஒரு விஷயம் அங்கே என்ன செய்யும், ஏதோ ஒரு விஷயத்தை எதிர்பார்த்து தான் ஒன்றும் இருக்கும். அதை மனிதர்கள்ட்டுள்ள நம்ம கொண்டு போகும்போது அந்த கண்டிஷனல்ன்றது ரொம்ப வீரியமாக இருக்கும். அங்கே அன்கண்டிஷனல் லவ்ன்ற விஷயம் சில நேரம் இருக்கும், சில நேரம் காணாமலே போயிடும். நிபந்தனையுள்ள அன்பு அப்படின்ற மாதிரி சொல்லப்போனால் நீங்கள் இப்போ இதை ஒவ்வொரு விதமாக யோசிக்கலாம். அப்போ நான் எங்களோட அம்மா மேலே காட்டுற அன்பு கண்டிஷனல் லவ்வா, அன்கண்டிஷனல் இல்லையா? இல்லை அப்பா மேலே காட்டுற அன்பு அப்படி இல்லையா? இல்லை அண்ணன், தங்கை என்று சொல்லி நம்ம சுற்றி இருக்கிற கணவன், மனைவி, காதலன், காதலி எல்லாமே நிபந்தனையுள்ள அன்பில் தான் இருக்குது. ஆனால் நமக்கு அது தெரியாது. நம்ம வளர்த்து கொள்ள வேண்டிய விஷயந்தான் அன்கண்டிஷனல். ஏனெண்டா எவ்வளவு தான் அன்பு இதுகள் என்று சொல்லி நம்ம காட்டினாலும் அங்கே ஏதோ ஒரு விஷயம், ஒரு எதிர்பார்ப்பு ஒவ்வொரு உயிர் மேலேயும் இன்னொரு உயிர் வச்சிருக்கும். இல்லை தன்னில் அந்த அன்பை அவங்க செலுத்தணும், இல்லை அவங்க இப்படி நடக்கணும், இந்த மாதிரி நம்ம யோசிக்கிறோமே, இது கண்டிஷனல் தான், அன்கண்டிஷனலுக்குள்ளே வராது. ஸோ நம்ம இப்போ சாதாரணமாக கதைக்கும் போது இல்லை பழகும் போது எங்களுக்கு அது அன்கண்டிஷனல் என்ற ஃபீல் மாதிரி காட்டலாம் வெளியில். ஆனால் நம்ம அதை ஆழமாக பார்க்கும்போது அங்கே ஏதோ ஒரு நிபந்தனையான விஷயம் நம்ம அந்த உயிர்கள்ட்ட வைப்போம், இல்லை நம்ம அதை எதிர்பார்ப்போம். இங்கால அதான் பொதுவாக சொல்லுவாங்க, இப்போ யூனிவர்ஸ்ன்ற விஷயம் இல்லை இறைவன்ன்ற விஷயம் கொடுக்குற தன்மையில் இருப்பாங்க, வாங்குகிற தன்மையில் அவங்க ஒரு நாளுமே இருக்க மாட்டாங்க. மனிதர்களுக்கு மட்டும்தான் அந்த குணாதிசயம் இருக்குது. வாங்குகிற தன்மையிலேயே இருப்பாங்க, இப்போ கொடுக்குற தன்மையில் இருக்க மாட்டாங்க. லேஸில் ஒரு சில பேரை தவிர கொடுக்குற தன்மையில் எல்லாருமே இருக்க மாட்டாங்க.
ஸோ அதே மாதிரி தான் இந்த கண்டிஷனல் லவ் என்ற விஷயம் நம்ம கொடுக்குற விஷயம் என்று வராது. அது வாங்குகிற விஷயந்தான். ஏதோ ஒரு நிபந்தனை, ஏதோ ஒரு விஷயம், ஏதோ ஒன்று எனக்கு தேவை, இல்லை இந்த மாதிரி தான் இவங்க நடந்து கொள்ளணும், இப்படி நம்ம யோசிக்கிறதே அங்கே ஒரு கண்டிஷனல் போட்டு தான் இருக்கும். இப்படி தான் இருக்கணும், இந்த மாதிரி தான் இருக்கணும்ன்ட்டு ஒரு நிபந்தனையான ஒரு விஷயம் அதுக்குள்ளே இருக்கும். எவ்வளவு டீப்பாக லவ் பண்ணுறாக்களும் சரி, இல்லை எவ்வளவு டீப்பாக அன்பு விஷயம், அம்மா அப்பா உறவுகள்னு சொல்லி நெருக்கமாக இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, அங்கே ஒரு கண்டிஷனலான விஷயம் இருக்குது. நான் இது செய்கிறேன், அதால் தான் நீங்கள் இப்படி இருக்கிறீங்க, இல்லை நான் இப்படி இருக்கிறேன், எனக்கு நீங்கள் இதை செய்யணும், இல்லை நான் இவ்வளோ நாளும் இதை சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்கிறேன், நீங்கள் இப்படியெல்லாம் யோசிக்கல, இப்படி நம்ம சில வாக்கியங்கள் வச்சுருப்போம் வாழ்க்கையில். இது எல்லாமே கண்டிஷனலுக்குள்ளே தான் வரும், அன்கண்டிஷனலுக்குள்ளே வராது. எப்பயுமே நிபந்தனை இல்லாத அன்பில் அது ஆத்மார்த்தமான இறைவன் சம்மந்தப்பட்டு இருக்கு எப்பயுமே. ஏன்னா இறைவன்கிட்ட இருக்கிறது அன்கண்டிஷனல் லவ் மட்டும்தான், வேறு எதுவுமே அவங்கள்ட்ட இருக்காது. ஏனெண்டா எப்பயுமே ஒரு உயிருக்கு அன்பை கொடுக்கறது, ஒரு உயிருக்கு எந்த விஷயத்தையும் அவங்க கேட்டாலும் சரி கேட்காட்டியும் சரி அவங்களோட மனம் அறிஞ்சு உதவுறது, இது இறைவனுக்கு இருக்குது. நம்மளுக்கு ஒரு விஷயம் பிரச்சனையாக இருக்குண்டு நீங்கள் இறைவன்கிட்ட கேட்காட்டியும் யார் மூலமாக அந்த விஷயம் நடக்கும் உங்களுக்கு. இல்லை ஏதோ ஒரு விஷயம் யோசித்து கொண்டிருப்போம், அந்த விஷயத்துக்கு ஈக்குவலாகவே ஏதோ ஒரு விஷயம் சம்மந்தமாக யாரோ ஒரு ஆள் வந்து அந்த விஷயத்தை நிறைவேற்றுவாங்க. அது என்னென்று நடக்குதுங்க, இறைவனோட அனுக்கிரகம் அங்கே இருக்குது. பட் எங்களுக்கு அது விளங்காது. சார் நான் நினைக்காமலே சில விஷயங்கள் நடக்குதே, நான் இவ்வளோ தூரம் யோசிக்கலாம், ஆனால் அது நடந்திருக்குது, அங்கே இறைவன் நிற்கிறேர். பட் எங்களுக்கு அது தெரியாது. கண்டுக்கு முன்னுக்கு அவர் வந்து நின்று முன்னுக்கெல்லாம் செய்ய மாட்டேன். இந்த பூலோகத்தில் உயிர்கள் ரீதியாக தான் எதையுமே மேற்கொள்வேர். ஸோ அவங்க காட்டுற அன்பு அன்கண்டிஷனல் லவ், நிபந்தனை இல்லாத தூய்மையான அன்பு மட்டும்தான் அண்ட சராசர இறைவனிட்டிருந்து நம்ம எதிர்பார்க்குறது. அப்போ கூட நம்ம தான் எதிர்பார்த்துட்ருக்கோம், நம்ம கொடுக்குற மாதிரி இல்லை. பொதுவாகவே அப்படி தான், நம்ம கொடுக்குற தன்மையில் இருக்கும்போது அந்த அண்ட சராசரவுமே சந்தோஷப்படும். எந்த விஷயத்தையும் ஒவ்வொரு உயிருக்கும் இறைவன் தான் கொடுப்பேன், அது இப்படித்தான் இருக்கும், இன்னுமாய்த்தான் இருக்குமென்னு அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அதை தாண்டி நம்ம ஒரு நிபந்தனையான விஷயத்தை அந்த உயிருக்குள்ளே கொண்டு போகும்போது அந்த அன்புக்கு பேர் என்னென்று ஒருக்கா சொல்லுங்கள் நீங்களே. கண்டிஷனல் லவ். அதில் அன்புன்ற விஷயம் கூட இருக்குமான்னு தெரியாது எனக்கு. பார்க்குறதுக்கு வேணுமெண்டா ஏதோ அன்பு அக்கறை அந்த மாதிரி இருக்குது. பொதுவாகவே அப்படித்தான், உறவுகள் ரீதியாக எல்லாமே அந்த மாதிரி தான் இருக்குது. ஆனால் எங்களுக்கு அது வெளிப்படையாக என்னண்டே விளங்காது. ஸோ இதுதான் நிபந்தனையற்ற அன்பு, நிபந்தனையான அன்புன்ற விஷயத்துக்குள்ளே இருக்கிற விஷயங்கள். இதில் அன்கண்டிஷனல் லவ் தான் மிகவும் ஆத்மார்த்தமானது. ஏனெண்டா அதில் இறைவனே குடிகொள்ளுவேர். அந்த மாதிரி ஒரு அன்பு இருக்கிற அந்த உயிர்கிட்ட இறைவனே விரும்பி குடிகொள்வேர். ஏன்னா அவங்க அப்படித்தானே, அவங்க எந்த விஷயத்தை நிபந்தனையோடு செய்கிறாங்க, எதுவுமே நிபந்தனை இல்லை. ஒரு உயிர் அன்பாக இருக்குதுண்டா, ஒரு உயிருக்கு ஒரு விஷயம் வேணுமெண்டா அவங்க எதுவுமே செய்வாங்க. அந்த உயிர் அன்பாக இருந்ததுண்டா அவங்க எதுவுமே செய்யக்கூடியவங்க. அதுதான் இறைவன். நம்ம அதை விளங்கி கொள்கிற தன்மையில் இருக்க மாட்டோம். ஏனெண்டா நம்ம சக உயிர்கள்ட்டையே நிபந்தனையான அன்பைத்தானே கொடுக்குறோம், எதிர்பார்க்குறோம் எல்லாமே. அப்புறம் என்னன்ட்டு இறைவன்கிட்ட நம்ம அதை வெளிப்படுத்துறது. சக ஜீவராசிகள் தனியாக மனிதன் மட்டுமண்டு இல்லை, எல்லாமே ஜீவராசிகள் தான். ஜீவராசிகள் என்ற விஷயத்தில் மனிதனும் உள்ளடக்கம். இந்த பூச்சி புழுக்கள் இந்த வகையில் பார்க்க போனால் நம்மளும் ஒரு உயிர், அவ்வளவும் தான். நம்ம ஒன்றும் பெரிய கொம்பு இல்லை, எங்களுக்கு 2 கொம்பு படைச்சி வைக்கல இறைவன். ஸோ நம்ம எல்லாமே சராசரியான உயிர்கள். அப்போ அதால் தான் நான் சக உயிர்களிடம் என்ற ஒரு விஷயம் பாவிச்சேனா, சக உயிர்களிடம் நிபந்தனை இல்லாத அன்பை வெளிப்படுத்துது. ஸோ நிபந்தனை இல்லாத அன்பை நம்ம சக உயிர்களிடமும் எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல்
அவங்களுக்கு ஒரு தேவையா, இல்லை அவங்களுக்கு நம்மளால் எது முடியுமா என்று நம்ம ஏதாவது யோசிக்கிறோமே அவங்களுக்காக. சில பேருக்கு எதுவுமே செய்ய முடியாத தன்மையில் இருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு இது செய்தால் என்ன நல்லா இருக்குமே அவங்களுக்கு, இல்லை இந்த விஷயம் அவங்களுக்கு கிடைச்சா நல்லா இருக்குமே என்று நம்ம யோசிக்கிறோம் பாருங்கள். அதுவே நமக்கு முடியாட்டி கூட நம்ம அந்த உயிரை பற்றி யோசிச்சன்ற ஒரு காரணத்துக்காக இறைவன் அந்த விஷயத்தை அந்த உயிருக்கு செய்வார். ஆனால் அதுக்குரிய புண்ணியமாக இருக்குது சேரும் நினைக்கிறீங்க. நினச்ச உங்களுக்கு தான், வேறு யாருக்கும் இல்லை. நீங்கள் இப்போ முடியாத ஒரு டைமில் இருக்கீங்க, ஒருத்தருக்கு உதவி செய்ய போகிறீங்க. ஆனால் உதவி செய்யணும்னு நிற்கிறீங்க, ஆனால் உங்களால் முடியாத சிச்சுவேஷன், உங்களால் அந்த அளவுக்கு ஃபினான்ஷியல் இல்லை உங்களால் பக்கத்தில் நீங்கள் இல்லை, அந்த உயிருக்கு நான் இதை செய்யணும் என்று மனதில் எந்த ஒரு தயக்கமும் இல்லாமல் நிபந்தனையும் இல்லாமல் அந்த உயிருக்கு ஏதாவது செய்யணும்ன்ட்டு நல்ல முறையில் நீங்கள் யோசிச்சிங்கன்னா, உங்களால் செய்ய முடியாத சிச்சுவேஷனை இருந்தால் கூட அந்த உயிருக்கு அந்த விஷயத்தை வேறொருத்தர் மூலமாக அந்த இறைவன் செய்ய வைப்பேர். நினைச்ச ஒரே காரணத்துக்காக உங்களோட வாழ்க்கையில் அந்த புண்ணியம் சேரும். புண்ணியத்துக்காக இது செய்கிறீங்கன்ட்டு இல்லை, ஆனால் அது ஒரு புண்ணியமாகவே இறைவன் மாற்றுவேர். உங்களுக்கு இருக்கிற கர்மாக்கள் கழிகிறதுக்கு இதுவும் ஒரு வழியாக இருக்கலாம். ஸோ இது என் வாழ்க்கையில் நான் நிரம்ப பார்த்துருக்கேன். இந்த மாதிரி விஷயங்கள் நம்மளால் முடியாத விஷயங்கள் இருக்கலாம், ஆனால் நமக்கு அதை செய்யணும் போல் இருக்க மட்டாக்களுக்கு அதை நம்ம செய்ய முடியாட்டி கூட இறைவன் வேறு வழியால் அதை நிறைவேற்றுவேர். அப்போ இங்கே ஒரு மன திருப்தி எங்களுக்கு ஏற்படும். நான் அதை கவனிச்சிருக்கேன், இவ்வளோ விஷயங்களை நாங்கள் வாழ்க்கையில் கவனிச்சிருக்கிறேன். ஏனென்றால் அந்த திருப்தி எங்களை கொடுப்பேன், நாங்கள் செய்த அந்த திருப்தி எங்களை கொடுப்பேன் செய்யாமலே. அதுதான் அன்கண்டிஷனல் லவ்வில் உள்ள ரொம்ப முக்கியமான விஷயமே. நம்ம அதை பற்றி யோசிக்கிறோம்ல, பொதுவாக நம்ம யோசிக்கிறோம், என்னது நிபந்தனை இல்லாத அன்பை வெளிப்படுத்தினா என்ன கிடைக்க போகுது அப்படின்னு யோசிக்கிறோம். ஆனால் அதுக்குள்ளே பெரிய பொக்கிஷமே இருக்குது. இது கணப்பேருக்கு விளங்குமா? விளங்காது. இதுதான் உள்ள சீக்வன்ஸ். இது என்னோட இறைவன் எனக்கு வெளிப்படுத்தின விஷயம். அந்த விஷயத்துக்குள்ள ஜஸ்ட் அன்கண்டிஷனல் மாதிரி தான் எங்களுக்கு தெரியும். ஒரு நிபந்தனை இல்லாத அன்பு, இதை காட்டுறதால என்ன ஆக போகுது அப்படின்னு யோசிப்போம். ஆனால் அப்படி இல்லை. அந்த அன்புக்குள்ளேயே மிகப்பெரிய பொக்கிஷமே இருக்குது. அந்த அன்பை நம்ம வெளிப்படுத்துகிற விதம், ஒருவேளை நம்மளால் முடிஞ்சோ முடியாமலோ இல்லை நினைச்சோ, எவ்வளவு தூரத்தில் இருந்தாலும் சரி இல்லை பக்கத்தில் இருந்தாலும் சரி, ஏதோ ஒரு விதத்தில் நமக்குண்டு நினைக்காம அவங்களுக்குண்டு நம்ம அதை யோசிக்கும் போது, சக உயிர்கள்ட்ட அப்படி யோசிக்கும் போதே அவங்களுக்கு சேர வேண்டியதை இறைவன் அங்கே சேர்ப்பேர். அதே நேரம் எங்களுக்கு அந்த மன திருப்தியையும் கொடுப்பேர். இது எவ்வளோ பெரிய விஷயம்ன்றது உங்களுக்கு நார்மலாக விளங்காது, அனுபவித்து பார்த்தீங்கன்னா அது விளங்கும். அந்த திருப்தி உங்களுக்குள்ளே ஏற்படும். அந்த திருப்தி தான் இறைவன் உங்கள் மேலே காட்டுற அந்த அன்போட வெளிப்பாடு. ஏனென்றால் இன்னொரு உயிருக்காக நீங்கள் யோசிக்கிறீங்க, சுயநலம் இல்லாமல் யோசிக்கிறீங்க. அண்டா அந்த திருப்தி உங்களுக்குள்ளே கொடுப்பேர். அது அவரோட அன்பை உங்கள்கிட்ட வெளிப்படுத்தியிருக்கேன்றது அர்த்தம். ஸோ இது ஒரு விஷயம். இப்போ சக உயிர்கள்ட்ட நாம் இப்படி ஒரு அன்பை வெளிப்படுத்தி இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்குதுண்டா, நம்மளை படைச்ச இறைவன்கிட்ட அந்த அன்பை நம்ம வெளிப்படுத்தும் போது எப்படி இருக்கும்? இல்லை அந்த சிச்சுவேஷன் இருக்கா, யோசிச்சு பாருங்களேன். அந்த அன்பு, ஆழமான அந்த அன்பை, நிபந்தனை இல்லாத அன்பு என்ன அவங்க கொடுக்கறது தான். அப்போ அந்த விஷயத்தை நம்ம அங்கே வெளிப்படுத்தும் போது நம்மளோட இறைவன், நம்மளோட மனதில் குடிகொள்கிற அந்த இறைவன்கிட்ட பரிபூர்ணமான நிபந்தனை இல்லாத அந்த தூய்மையான அன்பை, அவரை உருகி எந்த தெய்வமோ அதெல்லாம் இல்லை, எல்லாமே ஒன்று தான். ஸோ அந்த இறைவன்கிட்ட நம்ம அவருங்கள்கிட்ட உருகி மனமுருகி அவங்களோட அந்த அன்பு பாசம் விஷயத்தை அவங்க காட்டிக்கொண்டு தான் இருக்கிறாங்க. பட் நாம் அதை வெளிப்படுத்தும் போது அதோட ரியாக்ஷன் எப்படி இருக்குமென்றது யோசிச்சு பார்த்துருப்பீங்களா? அது ஒரு பிரம்மாண்டம். நம்ம வெளிப்படுத்துகிற அன்பு எவ்வளவு ஆழமாக அவங்களுக்கு அதை வெளிப்படுத்துகிறோமோ அதை விட பல மடங்கு, பல 1000 மடங்காக அவங்க வெளிப்படுத்துவாங்க.
நான் அதை கண்கூடாவே பார்த்துட்ருக்கேன். இந்த வாழ்க்கையில் நான் அனுபவிச்சிட்ருக்கேன் அந்த விஷயத்தை. எக்ஸாம்பிள் நான் சொல்ல விரும்பலை, பட் நான் அனுபவிச்சிட்ருக்கிறபடியாக தான் நான் இதை பற்றி உங்கள்கிட்ட கதைக்கிறேன். இறைவன்கிட்ட நம்ம அன்பை அபரிமிதமாக காட்டும் போது அவங்களோட ரியாக்ஷன் எங்கள்கிட்ட எப்படி இருக்கும்? அந்த அன்பு ஒரு குழந்தைய, ஒரு தாய் பிறந்த ஒரு குழந்தைய ஒரு தாய் கையில் ஏந்தி ஒரு பொக்கிஷமாக பாதுகாக்கிற மாதிரி எல்லா உயிர்களும் தன்னோட ஒரு குஞ்சை பொக்கிஷமாக ஒரு கோழியா ஒரு என்னவோ தனக்கு பிறந்ததை ஒரு அந்த குழந்தைய இல்லை குஞ்சோ குட்டியோ எதுவோ ஒவ்வொரு உயிரும் பாதுகாக்குமே அந்த விஷயம். அந்த மாதிரி இருக்கும் இறைவனோட அந்த நிபந்தனை இல்லாத அன்பும் அந்த கருணையும் நாங்கள் வெளிப்படுத்தும் போது அவங்கள்ட்ட வெளிப்படுறது. நாம் நார்மலாக வெளிப்படுத்தினா கூட அவங்கள்ட்ட வெளிப்படுறது இந்த மாதிரி தான் இருக்கும். அது ஹை வால்டேஜ் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு எல்லையே இருக்காது. எல்லையே இல்லாத முழுமையான ஆழமான அன்பாக இருக்கு அவங்கள்ட்ட வெளிவாரது. எல்லா விதத்துலையும் எங்களை தாங்கி பிடிச்சி அந்த அன்பை வெளிப்படுத்துவாங்க ஒவ்வொரு விதத்துலையும். ஸோ இறைவன்கிட்ட அது பல மடங்காக வெளிப்படும். சக உயிர்கள்ட்ட நம்ம அதை காட்டுறோமே, காட்டும் போது எங்களுக்கு கணக்கு விஷயங்கள் வாழ்க்கையில் மிராக்கிள்ஸாக வெளிப்படும். இரண்ட சக உயிர்கள்ட்டையும் நம்ம அந்த அன்பை வெளிப்படுத்துகிறோம். அதே மாதிரி இறைவனிட்ட அந்த அன்பை வெளிப்படுத்தும் போது அதுவும் அவங்கள நேசிக்கும் போது நம்மளை அறியாமல் மனப்பூர்வமாக இறைவனை நேசிப்பாங்க. நானும் நேசிக்கிறேன் தான். மனதால் விரும்பி நேசிக்கும் போது அவங்களோட அன்போட ஆழம் அபரிமிதமாக இருக்கும். அதை நீங்கள் அனுபவிக்கும் போது தான் அந்த விஷயம் உங்களுக்கு வெளிப்படும். ஸோ நான் அனுபவிக்கிறபடியாக தான் அந்த விஷயத்தை பற்றி இவ்வளோ நேரம் கதைக்கிறேன். அந்த அன்கண்டிஷனல் லவ்ன்றது இறைவன் மேலே நம்ம ரொம்ப ஆழமாக கொண்டு போகும்போது அது எங்களோட வாழ்க்கையோட பாதையே ஒரு டிஃப்ரெண்ட்டான தன்மைக்கு கொண்டு போகும். நமக்கு ஒரு பாதை ஒன்று இறைவன் வகுத்திருக்கலாம், ஆனால் அந்த அன்போட வெளிப்பாடு அந்த பாதையை சீரமைக்கும். என்ன டிஸ்டர்பன்ஸாக என்ன பிரச்சனையெல்லாம் இருந்தால் கூட அந்த பாதையை சீரமைச்சு அந்த பாதையில் நம்மளுக்கு என்ன சொல்கிறது, காலில் நடந்து போகும்போது பாதையில் மரத்துலேருந்து பூ விடுமே. சில பாதைகள் இருக்கும் சைட்டில் ஓரத்தில், நீங்கள் இப்போ பார்த்துருப்பீங்க. அந்த பூக்கள் விழுந்து அப்படியே அந்த சில இடங்கள் பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும். அந்த பாதை முழுக்க அந்த மலராலேயே அப்படியே நிரப்பி விட்ட மாதிரியெல்லாம் இருக்கும். படத்துல எல்லாம் கூட பார்த்துருப்பீங்க, நேரிலையும் பார்த்துருப்பீங்க. ஸோ அதில் நடந்து போகும்போது இன்னொரு ஃபீலிங்காக இருக்கும் இல்லை, பூக்கள் மேலேயே நடந்து போகிறது என்றது. அந்த மாதிரி ஒரு சந்தோஷமான ஒரு தன்மை நம்மளோட பாதையில் உண்டாகும். இது இறைவன் மீது ஆழமான அன்பு வச்சிருக்கும் போது, அதாவது எதிர்பார்ப்பில்லாத, நிபந்தனையே இல்லாத உண்மையான ஆழமான அன்பு இருந்தால் மட்டும்தான் இந்த மாதிரி சில விஷயங்களை நம்ம அனுபவிக்க முடியும். ஸோ அந்த நேரம் உங்களோட பாதையில் கணக்க விஷயங்கள் வெளிப்படும். எல்லாமே எங்களுக்கு சாதகமான முறையிலேயே திசை திருப்புவேர். பொதுவாக நம்ம அதை பற்றி பெருசாக யோசிக்காமல் கூட இருக்கலாம். ஆனால் நமக்கு அது தேவை என்ற மாதிரி நமக்கு அந்த விஷயங்கள் ஒவ்வொன்றையுமே காட்டுவாங்க. இது அந்த அன்கண்டிஷனல் லவ்வில் உள்ள சீக்ரெட்டான விஷயமுடைய சொல்லலாம். பட் நாங்கள் அதை விளங்கி கொள்கிற விதம், நம்ம நிபந்தனை இல்லாத அன்பை இறைவன்கிட்ட வெளிப்படுத்துகிறோம் இவ்வளோதான். அவர்கிட்ட இருந்து அது ரிப்பீட்டடாக வந்து கொண்டே இருக்கும். இப்படி தான் யோசிப்பேன். பட் அதுக்குள்ள எவ்வளவு அழகான விஷயம் அதுக்குள்ளே நடக்குதுன்ற விஷயம் நம்ம யோசிக்கிறல்ல. பொதுவாகவே எவ்வளவு அழகாக அந்த லைஃபோட அடுத்தடுத்த ஸ்டெப்ஸுகளை அந்த கையில் ஏந்தி
தாங்கிக் கொண்டே போவாங்க. அதாவது நம்மளோட இறைவன் நம்மளை அப்படியே அந்த பாதையில் பூ போட்டு நம்மளை நடக்க வச்சு கொண்டு போகிற மாதிரி ஒவ்வொரு விஷயத்துலையும் அடுத்த ஸ்டெப்ஸுகள் நம்ம போகும்போது எவ்வளவு தூரம் தாங்கி பிடிச்சி அதை கொண்டு போவாங்கன்றது அந்த விஷயத்துக்குள்ளே இறங்கி பார்க்கணும். நம்ம இறங்கி பார்க்கும்போது தான் எங்களுக்கு அது வெளிப்படும். நம்ம எப்படி என்ன மாதிரி போய் கொண்டிருக்கோம், இறைவனோட நெருக்கமும் இறைவன் மேலே உள்ள அன்பும் காதலும் வெளிப்பாடும் இதில் நம்ம வைக்கும்போது நம்ம எவ்வளவு தூரம் இறைவனோட நெருக்கமாகி நம்ம போகிற பாதையே டிஃப்ரெண்ட்டாக இருக்கே, இப்படியும் இருக்குதா இறைவன் மேலே நெருக்கமாகனாண்டு. அப்போ நம்ம அதை யோசிக்க தவறுறோம். பட் அதை யோசித்து பார்க்கும்போது தான் விளங்கும் நம்மளோட பாதையோட சீரமைப்பு என்ன விதமாக கொண்டு போயிருக்கேர் அப்படின்ட்டு. நான் அதை அனுபவிச்சுட்டு இருக்கிறபடியாக நான் அந்த விஷயத்தை பற்றி உங்கள்கிட்ட தெளிவாக சொல்லிகிட்ருக்கேன். நம்ம அதை பார்க்குறதில்ல, நம்ம பாட்டுக்கு போகிறது தான், பாதையில் போகிற மாதிரி நம்ம பாட்டுக்கு போயிட்டே இருப்போம். அப்போ மற்றவர்களுக்கு அது தெரியாது. இறைவன் மேலே ஆழமான காதல், அன்பு, தூய்மையான கருணை எல்லாமே வைக்கும்போது என்ன நடக்கும், நிபந்தனை இல்லாமல் ஒரு அன்பை வச்சா என்ன நடக்கும், அங்கால இந்த விஷயம் வெளிப்படாமலே போயிடும். அதுக்குள்ளே இருக்கிற அந்த அமிர்தமான விஷயம் என்ன, நம்ம அடுத்த ஸ்டெப்ஸ் என்ன, லைஃபோட அடுத்த ஸ்டெப்ஸ் என்ன மாதிரி அவங்க கொண்டு போவாங்க, அந்த உயிருக்கு எது வேணும் எது வேணாம், எந்த விஷயத்தில் அந்த உயிர் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குது, எந்த விஷயத்தில் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல, எங்களுக்கு ஃப்ளேவரபுளாகவே அதை மாற்றுவாங்க. இந்த இதுக்காகத்தான் நீ படைக்கப்பட்டனே, இதுக்காகத்தான் நீ செயல்படணும், இந்த மாதிரி தான் என்று சொல்லி இந்த மாதிரி தான் இருக்குதுன்ற விஷயம் எங்களுக்கு சாதாரண வாழ்க்கையில் விளங்காது. ஏதோ எல்லாருமே போகிறாங்க நானும் போகிறேன் அந்த மாதிரி போவோம். ஆனால் இறைவன் மேலே அந்த அன்கண்டிஷனல் லவ்ன்ற விஷயம் நீங்கள் வைக்கும்போது பாதையில் இருக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் தெளிவுபடுத்துவாங்க. தெளிவுபடுத்தி இது இந்த மாதிரி தான், இது இப்படித்தான், டெஸ்ட்டுக்கு முதலே பேப்பர் அவுட் ஆகின மாதிரி தான் இருக்குது. லைஃபோட அந்த ஸ்டெப்ஸ் டெஸ்ட் டைமில் ஒரு டென்ஷன் இதுகள் இல்லாமல் டெஸ்ட்டுக்கு முதலே ஓகே இந்த ரோடில் இது இருக்குது, நம்ம காணாமல் போகணும், இந்த மாதிரி அந்த பேப்பர் அவுட் ஆகின மாதிரி தான் இருக்குது மகளோட நிலவரம். ஸோ இப்படித்தான் இதுதான் ஓகே இந்த மாதிரி தான் போகணும் என்று எங்களுக்கே அந்த சில விஷயங்களை விளங்கப்படுத்துவாங்க. எங்களை சுற்றியே கணக்க விஷயங்களை விளங்கப்படுத்துவாங்க. இது இந்த அன்கண்டிஷனல் லவ்வில் தான் நடக்கும், சாதாரணமாக நடக்காது. கன பேர் இறைவன் மேலே பைத்தியமான காதல் இருப்பாங்க, அவங்களுக்கு வாழ்க்கையோட பாதை நல்லாவே வெளிப்படும். இதுதான் உண்மை. நான் எவ்வளோ பேரை கண்டிருக்கேன். நான் பழகிறவங்க எல்லாருமே கூடுதலாக அந்த மாதிரி தான். நான் எல்லாரோடையும் மூவ் பண்ணல, ஆனால் நான் பழகிற ஒரு சில பேர் இறைவன் மேலே பைத்தியமாக இருப்பாங்க. அதுதான் அந்த காதலோட ஆழம். அவங்க இறைவன் மேலே காட்டுற அந்த அன்பு, அதில் எந்த நிபந்தனையுமே இருக்காது. என்ற இறைவன் மேலே அன்பு காட்டும் போது அதில் நிபந்தனை இருக்காது. ஒரு காரணத்துக்காக நம்ம இறைவன் மேலே அன்பு காட்டி கொண்டிருந்தோம்னா அது அன்பே இல்லை. அந்த கண்டிஷனல் லவ் அவங்கள வைக்கவே முடியாது, வச்சும் பிரயோசனம் இல்லை. அவங்க மேலே அன்பு வைக்கிறோம்டா அது உண்மையான அன்பாக தான் இருக்குது. சக உயிர்களில் நம்ம நிபந்தனை இல்லாத அன்பை வைக்கலாம், மாறி மாறி அது அவங்களுக்கு வெளிப்படும். ஆனால் சக உயிர்கள்ட்டையும் அந்த அன்கண்டிஷனல் லவ்வை வெளிப்படுத்தி இறைவன்கிட்டையும் அதை பரிபூர்ணமாக நம்ம வெளிப்படுத்தும் போது நம்மளோட வாழ்க்கை பாதையோட தரம், அதோட நோக்கம், எங்கே என்ன மாதிரி நடக்கும், எப்படி இருக்கும், லைஃபோட அடுத்த சாப்டர் என்ன மாதிரி கொண்டு போவாங்க, எல்லாமே வெளிப்படுத்துவாங்க, முழுமையாக வெளிப்படுத்துவாங்க. நம்ம அதை கண்கூடாவே காணலாம். ஸோ இறைவனோட அந்த நெருக்கமும் அன்பையும் நம்ம பரிபூர்ணமாக உணரலாம். அந்த நேரம் அவங்க எவ்வளவு தூரம் நெருக்கமாக இருக்கிறாங்க, எவ்வளவு தூரம் எங்களோட அந்த அன்பை வெளிப்படுத்தி நம்மளை ஒரு குழந்தை மாதிரி தாங்குறாங்க என்ற விஷயம் வெளிப்படும். அப்போ நம்ம நிபந்தனை இல்லாத அந்த அன்கண்டிஷனல் லவ் அதை நம்ம வெளிப்படுத்தும் போது ரொம்ப ஆழமான அன்பும் காதலையும் இறைவன்கிட்ட கொட்டி பாருங்களேன். அதோட ரியாக்ஷனை நீங்கள் கண்கூடாவே பார்க்கலாம். நம்மளோட தேவைக்கு இறைவனை பாவிச்சுட்டு நமக்கு எதுவும் நடக்கலன்னு யோசிக்கிறது
அது என்ன சொல்கிறது. பட் உண்மையான ஒரு அன்போட இறைவனை நெருங்கி நேசித்து ஒரு குடும்ப உறவாக யோசித்து நம்ம யோசிக்கும் போது அதோட தனித்தன்மையே வேறு மாதிரி இருக்கு. ஏனண்டா எதையுமே எதிர்பார்க்காம ஒரு அன்பை காட்டுறீங்கன்னா அதோட ரியாக்ஷன் எப்படி இருக்கும் இறைவன்கிட்ட, நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். ஸோ ஓகே வியூவர்ஸ், இன்றைக்கு கொஞ்சம் லென்த்தாக போயிட்டுருக்கு வீடியோ. ஸோ என்ன செய்கிற, சில விஷயங்கள் நான் சரியான முறையில் கதைக்கணுன்ட்டு நானே யோசிக்கல, ஆனால் கதைக்க வச்சுட்டே இருந்தால் சொல்லலாம் என்னோட இறைவன். ஏன்னா நான் யோசித்து கதைக்கிறல்ல, எல்லாமே அவங்களோடது தான். நான் மனதால் அதை யோசித்து கதைக்கிறதுக்கு எல்லாமே உறுதுணையாக இருக்கிறது என்னோட இறைவன் தான். ஸோ உங்களோட வாழ்க்கையிலேயே நல்லபடியான அன்கண்டிஷனல் லவ் இறைவன் மேலே வச்சு உங்களோட வாழ்க்கை பதம் நல்லா இருக்கணும்ன்ட்டு நான் மனதார பிரார்த்திக்கின்றேன். ஸோ இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகின்றேன். உங்கள் வித்யா ருத்ரன். நன்றி.